ஸ்பெஷல் கேட்டில் நான் சேர்ந்து அங்கே பார்க்குனர்ன்ற ஒரு ஒரு கமாண்டர் சீப் கமாண்டர் டெரரிஸ்ட் ஹிஜ்புல் முஜாஹிதீனோட குரூப்போட தலைவர் அவர். அவனை நாங்கள் தேடுறதே எங்களோட முக்கிய நோக்கமாக இருந்தது. சண்டை ஓடுறப்ப அவர் ஒரு டெரரிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டே என்கவுண்டர் பண்ணிட்டோம். அப்போ அந்த பார்க்குனர்ன்றவன் கெர்னேடை போட்டு எங்களை எஸ்கேப் பண்ணுறப்ப அவனையும் நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம். இன்னொரு டெரரிஸ்ட் இட்டாக்குன்னு சொல்லி அவன் தான் என்னை என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுலேயும் என்னோட ஷோல்டர்லையும் இந்த தாடையிலையும் அடிபட்டு அந்த இடத்த விட்டு போகாமல் லாஸ்ட் வரை இருந்து அந்த 5 தீவிரவாதிகளையும் என்கவுண்டர் போகிற வரை இருந்து சண்டை போட்டு அந்த 5 பேரையும் கொண்டு எனக்கு ஆகஸ்ட் 15, 2025 அன்று இந்தியன் பிரசிடென்ட் அவங்க திரௌபதி முர்மு மேடம் வந்து எனக்கு கீர்த்தி சக்கரன்றதா அலான்மெண்ட் பண்ணாங்க. ஜூன் 8, 2026 அன்று இப்போ ராஷ்டிரபதி பவனில் கூப்பிட்டு எனக்கு அந்த மெடலை வந்து கீர்த்தி சக்கரன்ற ஒரு விருதை எனக்கு வந்து கொடுத்து கௌரவிச்சாங்க. 19 டிசம்பர் 2025 சார். 24 காலையில் 3:00 நடந்த இந்த ஆப்ரேஷன். பட்ட கஷ்டத்துக்கு இந்த நாட்டுக்காக கொஞ்சம் சேவை பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை நினச்சி எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை, எங்கள் ஊருக்கும் பெருமை, நான் படித்த ஸ்கூலுக்கும் பெருமை, எங்கள் சிஓ அவங்க எங்கள் பேர் கொடுத்து இந்த மாதிரி அந்த டெரரிஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கு என் பேரை வந்து கேலண்டரி அவர் கொடுத்ததுக்கும் அங்கே இருக்க மேலே ஆஃபீஸர் கோர் கமாண்டர் டிவி கமாண்டர் எல்லாத்துக்கும் என்னோட மகிழ்ச்சியை நான் எங்கள் குடும்ப சார்பும் தெரிவிச்சுக்கிறேன். அதிகாலை 3:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு சார். அது முடிஞ்சது வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அடிப்பட்டது வந்து 5:20 மார்னிங் 5 மணிக்கு. ஆமாம். கேம்புக்கு நான் திரும்பி வரல. 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே எனக்கு 3 நாள் கோமாவில் இருந்தேன். பெரிய மேஜர் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து டெல்லி RR ஹாஸ்பிட்டலில் எனக்கு சேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு 3 சர்ஜரி முடிச்சாங்க. இதோட 7 சர்ஜரி முடிஞ்சு இன்னும் 2 சர்ஜரி பாக்கி சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ரெக்கவர் பண்ணாங்க. பேக்கப் டீம்னு எங்களுக்கு இன்னொரு கோடன் அவுட்டர் கோடன் போடுவோம். இந்த அவுட்டர் கோடன்லேருந்து வந்து எங்களை பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க.